தீமை செய்ய எதிர்த்து நிற்க கூடாது. அததான் நம்ம பார்த்தோம். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அதாவது இருதயத்தோட ஆண்டவர் செய்வாரு. நம்ம இருதயம் ஒரு சில நேரத்துக்கு திகைத்து நிற்கும். அப்படியே வந்துட்டு என்ன பண்றது? ஏது செய்யறதுன்னு சொல்லிட்டு இருதயம் ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலையே வராது. நம்ம படுக்கும்போது. சமாதானமே இல்லாம ஏதாவது வீட்ல பிரச்சனை, போராட்டம் இருந்தா ஒரு சமாதானமே இல்லாம இருக்கும். படுக்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூக்கமே வராது. அப்படியே தூக்கம் வந்துச்சுனாலும் சொப்பனங்கள் வழியா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுபோல தான் தாவீதோட வாழ்க்கையிலயும் அவர் சத்துருக்களால நெருக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாரு. வனாந்தரங்கள்ல தான் அவர் அதாவது காடுகள்ல, மலைகள்ல இது மாரி இடத்துல தான் அவர் படுத்து தூங்கணும். அந்த இடத்துல திடீர்னு சத்துருக்கள் அவர ஒரு வேளைக்கு வெட்டி கூட போட்டுறலாம். இது மாரி பயத்தோட இருக்க சூழ்நிலையில தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம படுக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம இருதயத்துல பேசிக்கொண்டே அமர்ந்திருக்கணும். அப்போ நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல எப்பயும் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் நம்மள காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திர பலிகள்லாம் செலுத்தி நம்ம இப்போ கர்த்தர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையா இருக்கணும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்போ யாராவது இப்ப கஷ்டம், நஷ்டம் வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யார் தான் நல்லது செய்வாங்களோ எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்களும் இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தோனே நமக்கு யாராவது நல்லது செய்ய மாட்டாங்களா? யார் தான் எங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு கேட்போம்ல. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே அப்போ அநேகர் என்ன பண்றாங்க? எங்களுக்கு நன்மை யார் தான் செய்வாங்கன்னு தெரியல. எல்லாமே உபத்திரவமா இருக்கு, போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே அவங்க மேலலாம் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்க மேல பிரகாசிக்க பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ ஆண்டவருடைய முகத்தின் ஒளியாறு அவருடைய கிருபையை கேட்டு அவருடைய மகிமையை கேட்டு அவர் பிரேயர் பண்றாரு. அடுத்தது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதாவது தானியமும் திராட்சை ரசமும்னா அந்த காலத்துல தானியமும் திராட்சை ரசமும் அவர்கள் உணவா இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு ஆகாரம் எல்லாம் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமா இருந்தும் பெருகி இருந்த காலத்துல இருக்க சந்தோஷத்தை விட தாவீது ராஜாக்கு ஆண்டவரோட இருக்கிற சந்தோஷம் தான் அதிகமான சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஏன்னா கர்த்தருடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் நம்மளுடைய இருதயத்துல பெருகி இருக்கும். சரிங்களா? சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் சொன்னேன்ல முன்னாடி வசனத்துல இருதயத்துல படுக்கிற நேரத்துக்கு இருதயத்துல அவர் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கன்னு சொல்றாரு. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இப்போ அவருக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நல்லா பிரேயர் பண்றாரு. இப்போ அவருக்கு பயம் இல்லாம என்ன பண்றாரு? சத்துருக்கள் நம்மள என்ன அடிச்சிருவாங்களோ அதாவது ஒரு சத்துருக்கள் இப்போ ஒரு பிரச்சனை போராட்டம்னு இருந்துச்சுன்னா முதல்ல நம்மளுக்கு தூக்கம் தான் வராது. அதே இப்ப சமாதானத்தோட நம்ம தூங்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா பிரேயர் பண்ணிட்டு தூங்கணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய தூக்கம் நீங்க சமாதானத்தோட நாங்க தூங்கும்படியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. நெறைய பேர் தூக்கம் இல்லாம, மாத்திரை போட்டா தான் எனக்கு தூக்கம் வரும். இல்ல நான் ரொம்ப நேரம் கண் விழிச்சுக்கிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் ஆனாலும் தூக்கம் வராது. 2 மணி நேரம் ஆனாலும் தூக்கம் வராது. அப்டின்லாம் சொல்வாங்க. அதெல்லாம் எல்லாமே ஒரு பிசாசுடைய கிரிய, மன அழுத்தம், போராட்டம் இதனால வர்றது தான். அது மாரி பிரச்சனைகள கொண்டு வர்றது பொல்லாத பிசாசு தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பிசாசு கிரிய செய்தா இல்லையான்னு நம்ம எப்ப அறிஞ்சு கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்மளுக்கு ஒரு தூக்கமே வராது. மனது எப்பயுமே ஒரு ரிலாக்ஸா இருக்கும்போது தான் நம்ம தூக்கம் நம்மளையும் அறியாம தூக்கம் நல்லா வரும். அதே மனது ஒரு மாரி குழப்பத்திலேயே இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கமே வராது. அதே போல தான் மனசு ஒரு மாரி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும்போது, அந்த நினைவுகளும், சிந்தைகளும் ஒரு மாரி மாறி, மாறி, மாறி நம்மள அழுத்திக் கொண்டே இருக்கும்போது, பல சிந்தனைகள், பல நினைவுகள் வரும். அதே கண்ண மூடிக்கிட்டே இருந்தா கூட, சில நேரம் நம்மளுக்கு தூக்கம் வந்துச்சுனாலும், சொப்பனங்கள் ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற கிரிய தான். நீங்க நினைப்பீங்க, இது ஒரு வெறும் மன அழுத்தம், நம்மளுடைய பிரச்சனைக்காக வருது, போராட்டத்துக்காக வருது அப்படின்னு நினைக்கிறீங்க. ராத்திரி நேரத்துல நீங்க படுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ,
நிமிஷமோ, இல்ல 10 நிமிஷமோ முடிஞ்சா ஒரு 1/4 மணி நேரமாவது உங்களுக்காகவும், உங்க வீட்ல இருக்கவங்களுக்காகவும் பிரேயர் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்க எல்லாரையும் உம்முடைய ரத்தத்தினாலே நனைக்கிற ஆண்டவரே, எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் எங்க குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நனைக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ரத்தத்த ஊற்றி ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல தூக்கம் வரணும். எந்த ஒரு கெட்ட சொப்பனமும் வரக்கூடாது. நான் சமாதானத்தோட தூங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு தூங்கி பாருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்காது. ஒரு சிலர் தூங்குவாங்க. ஒரு 1 மணி நேரத்துல பயந்து எந்திரிச்சுருவாங்க. இல்ல ஒரு மாரி திரும்பி, திரும்பி, திரும்பி ஒரு மாரி நடுவுல ஒரு சரியான தூக்கம் இல்லாம எந்திரிச்சுருவாங்க. அது மாரிலாம் கொண்டு வர்றது பொல்லாத பிசாசு. நீங்க ஜெபிச்சு விட்டு படுக்கும்போது, நைட்டு தூங்குனீங்கன்னா காலையில எந்திரிக்கிற ஒரு சமாதானத்தோட ஒரு பிரிஸ்கா தூங்குற ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்த ஆண்டவர் தருவாரு. இப்ப தாவீதும் அதே மாரிதான். ஐயோ! நம்மளுக்கு சுத்தி சத்துருக்கள் இருக்காங்க. அவங்க அசந்து அவர் போய் ஏதாவது ஒரு மலையில படுத்து தூங்குனாலும், ஏதாவது ஒரு இடத்துல பாறையில சாஞ்சு தூங்குனாலும், சத்துருக்கள் எப்போ வந்து வெட்டிருவாங்கன்னு தெரியாது. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க? வெட்டி போட்டுருவாங்க, இது செஞ்சுருவாங்க, அவர அழிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்க நேரத்துலயும், சமாதானத்தோட அவரால எப்படி தூங்க முடியுது? சுத்தி எதிரிகள் படை இருந்தும் சமாதானத்தோட எப்படி தூங்க முடியுது? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணினதுனால. அதனால அவர் நல்லா சமாதானத்தோட நித்திரை செய்றாரு. கர்த்தாவே நீர் ஒருவரே அவர் சொல்றாரு, "நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்." இந்த இடத்துல நான் சுகமா தங்குறேன்னா, யார் அதுக்கு காரணம்? நீர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றாரு. இதுக்கு நீங்க தான் ஆண்டவரே காரணம். நான் இப்ப சூப்பரா நல்லா நிம்மதியா இருக்கிறேன். எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதே போல தான் நீங்களும் உங்க வீட்ல வந்துட்டு தினமும் ஜெபத்த விட்றாதீங்க. அதுலயும் ராத்திரி தூக்கம் வரலைன்னா கூட நீங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி உங்களுக்கு தெரிந்த அதிகாரங்கள் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வேள சங்கீதம் 1 உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? அந்த வசனங்கள சொல்லுங்க. சங்கீதம் 2 தெரியுமா? சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருந்து பிரேயர் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு நல்ல தூக்கத்த தாங்க. தூக்கத்த தாங்க அப்படின்னு நீங்க பிரேயர் பண்ணீங்கன்னா, சமாதானமான நித்திரை ஆண்டவர் உங்களுக்கு குடுக்க வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த செய்திய ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு 4ஆம் சங்கீதத்த முழுமையாக தியானித்து முடித்துட்டோம். அடுத்த வீடியோல நம்ம 5ஆம் சங்கீதத்த முதலாவது வாசிப்போம். அடுத்தது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஒவ்வொரு வசனங்களா நம்ம தியானிக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்திய கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். ஒரு சின்ன ஜெபத்த ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, எல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, ரட்சிங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, தூக்கமின்மை என்பது தகப்பனே, பல பேருக்கு தகப்பனே, ஒரு மன உளைச்சலும், வியாதியும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே சங்கீதக்காரன் தாவீதுக்கு நீர் தகப்பனே, சமாதானத்தோடு நித்திரை வரப்பண்ணி போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தோடு நாங்கள் நித்திரை பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. எங்கள் வீடுகளிலே நாங்கள் சுகமாய் தங்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்தருளுங்க தகப்பனே. இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் வீட்டிலும் தகப்பனே சமாதானத்தோட நித்திரை வரவும் சுகமாய் அவர்கள் வீட்டிலே தங்கும்படியாகவும் கிருபை தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இந்த வார்த்தைகள நீங்க தியானித்துக் கொண்டே இருங்க. தினமும் வேதம் வாசிப்பது மிகவும் நல்லது. அதனால வேதம் வாசிப்ப மட்டும் விட்டு விடாதீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.